ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இந்த படத்தை பற்றி கிரன்ச் ஃபேக்டரி சொல்கிறதுக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா இந்த படம் எவ்வளோ பெரிய படம், இது மக்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க இந்த படத்தை. இந்த படங்கிறது தமிழ் சினிமாவுக்கும் சரி, உலக சினிமாவுக்கும் சரி, ஏன் ஹாலிவுட் சினிமாவே இந்த படத்தை பார்த்து கற்றுக்கணும். அப்படி ஒரு படம் தான் ஆதிபுருஷ். நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, இது ராமாயணத்தோட கதை அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. முதல்ல இப்படி ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொடியூசருக்கும் சரி, இதை டைரக்ட் பண்ண டேரக்டருக்கும் சரி, இதில் நடித்த நம்ம பிரபாஸுக்கும் சரி ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா சின்ன பிள்ளைங்க பார்க்குற ஒரு பொம்மை படத்தில் யாரும் அவ்வளோ சீக்கிரமாக நடிக்க ஒத்துக்க மாட்டாங்க. அதுவும் இவ்வளோ பெரிய பொருள் செலவில் இந்த படத்தை உருவாக்க யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. அதை ஒத்துக்கிட்டு குழந்தைங்க பார்க்குறதுக்காக இந்த படத்தை இவ்வளோ தயாரிப்பு கொடுத்த நம்ம ப்ரொடியூசர் அவர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த நன்றி நம்ம சைட்லேருந்து. பிரபாஸுக்கு அடுத்த நன்றி. ஏன்னா குழந்தைங்க பார்க்குற பொம்மை படத்தில் அவ்வளோ சீக்கிரம் நடிக்க மாட்டாங்க. ஏன்னா பாகுபலின்னு சொல்லிட்டு ஒரு மெகா ஹிட் படத்தை கொடுத்துட்டு பொம்மை படத்தில் நடிக்க யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. அதை நடித்து இவ்வளோ சிறப்பாக கொடுத்த நம்ம பிரபாஸ் அவர்களுக்கு அடுத்த நன்றி. வாங்க இந்த படத்தோட கதை என்னன்னு அடுத்து பார்ப்போம். நிறைய பேர் நினச்சிட்டு இருக்குது இதில் ராமாயணத்தோட கதை இருக்குன்னு சொல்லிட்டு. ராமாயணத்தோட கதையே இதில் கிடையாதுங்க. வாங்க இதோட கதை என்ன, இதில் அருமைகள் என்ன, இதோட பெருமைகள் என்னன்னு சொல்லி நம்ம சைட்லேருந்து நம்ம இதுக்கு ஒரு பாராட்டு பத்திரத்தை வாசிச்சிருவோம். இது வேற ஒன்றும் இல்லை, ஒரு நல்ல மந்திரவாதிக்கும் ஒரு கெட்ட மந்திரவாதிக்கும் இடையில நடக்கக்கூடிய யுத்தம். நீ பெரிய கையா இல்லை நான் பெரிய கையா, வா அடிச்சு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு படம் தான் இது. சரி வாங்க இந்த கார்ட்டூனோட கதைக்குள்ள போயிடுவோம். இந்த கதையில ஃபர்ஸ்ட் சீன்ல என்ன பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், பிரபாஸ் அவர்கள் குத்த வச்சு ஒரு இடத்துல தியானம் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. அப்போ அந்த கெட்ட சக்திகள் வந்து அவர் அட்டாக் பண்ண வருது. என்ன பண்றாருன்னு தெரியல, அந்த வில்லை எடுத்துக்கிட்டு அந்த கெட்ட சக்திகளை போட்டு அடின்னு அடிச்சு புரட்டுறாரு. இந்த பக்கம் கெட்ட என்ன பண்றான், என்னையா போட்டு அடிக்கிற, என் கெட்ட சக்திகளை போட்டு அழிக்கிற, இரா அவன் பொண்டாட்டியை தூக்கிட்டு வந்துருன்ட்டு அவன் பொண்டாட்டியை ஏமாத்தி அப்படி தூக்கிட்டு வரான். அது எப்படி தூக்கிட்டு வரான், அவர் பறக்கிற வவ்வால் எடுத்துக்கிறாப்புல அப்படியே அலேக்கா போட்டு தூக்கிட்டு வந்துடுறாரு. இப்போ சொல்லுங்க இதுல எங்க ராமாயணம் வந்திருக்கு? இப்போ நல்ல மந்திரவாதி பொண்டாட்டியை இந்த கெட்ட மந்திரவாதி தூக்கிட்டு போறதுனால ஒரு கழுகு கூட்டம் ஒன்று இருக்கு இந்த நல்ல மந்திரவாதி கும்பல்ல. அது வந்து அப்படியே காப்பாற்ற ட்ரை பண்ணுது. ஏன்டா எங்க நல்ல மந்திரவாதியோட ஒய்ஃபை தூக்கிட்டு போறா, இரா அவனை அடிச்சு காப்பாத்துறேன்ட்டு காப்பாற்ற வருது. கெட்ட மந்திரவாதி சும்மா இருப்பானா, எப்பயுமே ஃபர்ஸ்ட் கெட்டது தானே ஜெயிக்கும். கெட்ட மந்திரவாதி அந்த கழுகை கொண்டு போடுறான். இந்த பக்கம் என்ன பண்றான், நல்ல மந்திரவாதியான பிரபாஸோட ஒய்ஃபை கொண்டு வந்து இந்த கெட்ட மந்திரவாதி அவங்க இருளடைஞ்ச ஊர்ல அடைச்சி வைக்கிறான். இருளடைஞ்ச ஊர்ல அடைச்சி வச்சுட்டு ஒரு பனி பிரதேசத்துக்கு போய் இவன் தியானம் பண்ண ஆரம்பிச்சிடறான். எனக்கு இன்னும் கெட்ட சக்தி வேணும், கெட்ட சக்தி வேணும்னு. கெட்ட சக்தியெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் தர முடியாது தம்பின்னு சொல்லிட்டு கொச்சை மூட்டு போய் அடுத்த வேலையை பாறான்னு சொல்லிட்டு ஒரு வயசானவர் ஒரு மண்டை மேலையை அடிச்சு ஊருக்கு அனுப்பிச்சு வைக்கிறார். இவனும் ஊருக்கு வரான். இந்த பக்கம் நல்ல மந்திரவாதி என் ராகவன்னா வேற யாரும் இல்லை, நம்ம பிரபாஸ் தான் சொல்றாங்க. பிரபாஸோட பேர் இந்த படத்துல ராகவன் என்ன பண்றான், தான் பொண்டாட்டியை கெட்ட மந்திரவாதி தூக்கிட்டு போயிட்டான்னு தெரிஞ்சு அவனை அழிக்கிறதுக்காக நிறைய நல்ல சக்திகளை எடுத்துக்கிட்டு நடக்க ஆரம்பிக்கிறான். இந்த பக்கம் நல்ல மந்திரவாதியான ராகவன் கூட ஒரு அசிஸ்டன்ட் இருக்கான். அசிஸ்டன்ட்டும் மாஸ்டரும் சேர்ந்துக்கிட்டு அந்த கெட்ட மந்திரவாதியை தேடி ஊரா அலைய ஆரம்பிக்கிறாங்க. ராகவன் தன்னோட வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்து பார்த்தா அந்த கழுகு செத்து கிடக்குது. ஐயோ இதுக்கு கொஞ்சம் மந்திர சக்தி கொடுத்துட்டு போனோமே, இதையும் அந்த கெட்டவன் கொண்டு போட்டானேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து வந்து பார்த்தா டார்சன் படத்தில் வர குரங்கு 2 டீமாக பிரிஞ்சு அடிச்சுக்குது. ஏன்னா டார்சன் இறந்து போயிட்டான் காட்டிலே ஒரு ஃபீவர் வந்து, அதனால 2 டீமாக பிரிஞ்சு அடிச்சுக்குதுங்க யார் அடுத்த லீடர்னு சொல்லிட்டு. இதில் இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குது. ஜங்கிள் புக்கில் வந்து வெறும் குரங்குகள் தானே இருக்கும், இதில் மனித குரங்குகள் வந்து ஒரு டீமுக்கு அடிச்சுக்குது. இதில் போய் ஒரு டீமில் வந்து ராகவன் ஹெல்ப் போயிடுறாரு. இந்த மாதிரி என் பொண்டாட்டியே அந்த கெட்ட மந்திரவாதி தூக்கி போயிட்டான், நீ காப்பாத்தினா இங்கே உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்ல அதுவும் காப்பாத்துறேன்னு ஒத்துக்குது. ராகவனை ஹெல்ப் பண்ணி விடுறான். ராகவன் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு தன்னோட கொஞ்சம் மந்திர சக்தியை எடுத்து அதுக்கு கொடுக்குறான். மந்திர சக்தியை கொடுத்தோன்னே அந்த டார்சன் குரங்கு ஒரு குரங்கை போட்டு சாத்துன்னு சாத்தி ஒரு குரங்கு ஜெயிச்சிடுது. அந்த குரங்கு சொன்ன மாதிரியே ராகவனுக்கு ஹெல்ப்பும் பண்ண கூடவே வந்துடுது. இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த கெட்ட மந்திரவாதி தான் மந்திர சக்தி கேட்டு போய் அவன் தரலேன்னு சொல்லிட்டு கோவத்தில் உட்காந்துருக்கான். அப்போ பூச்சி வந்து அவன் காலில் ஒரு போடு போட்டுருது. போட்ட வேகத்துக்கு வலி தாங்க முடியாம அவன் ஆணு கத்துறான். திடீர்னு பார்த்தா அவனுக்கு கெட்ட சக்தி அப்படியே 10 தலையா வந்து முளைச்சி நிற்கிது. ஆச்சரியப்பட்டு போயிட்டான், 10 தலை எப்படா கிடைச்சதுன்னு சொல்லிட்டு. ஓ கெட்ட சக்தினா இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூச்சி அள்ளி வாயில போட்டுக்கிட்டு போயிடுறான் அங்கேருந்து. இந்த பக்கம் பார்த்தா ராகவன் சொன்ன மாதிரியே அந்த டார்சன் குரூப் ஹெல்ப் பண்ணிட்டு அவன் பொண்டாட்டியை காப்பாற்றுறதுக்காக அந்த டார்சன் குரூப்போடய சேர்ந்து கிளம்புறான். அவங்க கிளம்புறப்ப வர வழியில பார்த்தா ஒரு குடிசை போட்டு ஒரு அம்மா நெதிக்கா உட்காந்து சாப்பிட்டு இருக்கு. ராகவன் வந்து பசியில இருந்தோன்னே போய் கேட்குறான் அந்த பாட்டியம்மா கொஞ்சம் நெல்லிக்காய் தாங்கலான்னொன்னே நெல்லிக்காய் தந்தோன்னே அவனுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுது. இந்த கொஞ்சம் மந்திர சக்தி வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ராகவன் அந்த பாட்டிக்கு கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி போறான். இந்த பக்கம் கெட்ட மந்திரவாதி என்ன பண்றான், காலையிலேருந்து நடந்து ரொம்பவே டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கை அப்படி நீட்டுறான். ஒரு மந்திர சக்தி போய் அப்படியே பாம்பா மாறிடுது. ஒரு சரி பாம்புகிட்ட கிட்ட ஒரு மசாஜை போட்டுப்பான்னு சொல்லிட்டு நான் மந்திர சக்தியை வச்சு பாம்புல படுத்துக்கிட்டு மசாஜ் பண்ணிக்கிட்டு தெரியுறான். இப்போ இந்த பக்கம் அப்படியே காட்டுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா நடுவில் ஒரு வாக்கியா பெரிய வாக்கியா விடுது. இப்போ அந்த வாக்கியாவுக்கு அந்த பக்கம் தான் அவனோட இருளடைஞ்ச ஊர் இருக்கு. அதுக்கு எப்படா போகலான்னு முடிவு பண்ணோன்னே அதில் மனித குரங்கு ஒன்று இருக்குன்னு சொன்னால
அது வந்து முடிவு சொல்லுது, இந்த கல்லை தூக்கி போட்டு பாலம் கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாலம் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. சரி பாலம் கட்டி ஏறி போகலான்ட்டு ஏறி போக முடிவு பண்ணால் அவங்க ஊர்லேருந்து இங்கே ஒரு மிசைல் வந்து பறந்து வருது. மிசைல் பறந்து வந்தோடனே பார்த்தா அதில் ஒரு துர்நாற்றம் அடிக்குது. அந்த நாற்று தாங்க முடியாமல் ராகவனும் அவன் அசிஸ்டண்ட்டும் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. டக்குன்னு அந்த மனித குரங்கு என்ன சொல்லுது, அங்கே அவங்க டீம்லேருந்து ஒரு ஆளை கூப்பிட்டு பஜ்ரங் அங்கே அவங்கள காப்பாற்றணும்னா ஒரே ஒரு மருந்து தான் இருக்குது, ஒரு மலை ஒன்று இருக்கும், அதை போய் தூக்கிட்டு வாப்பா அப்படின்னோடனே இவரும் தூக்கிறதுக்கு போய் தூக்கிட்டு வந்து இங்கே காப்பாற்றி விட்டுறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த கெட்ட மந்திரவாதி அவன் பையன் நினச்சி வைக்கிறான், இந்த ராகவனையும் அவங்க கூட இருக்கிற டீமையும் நீ போட்டு தள்ளிடு, நம்ம இருள் அடைஞ்ச ஒரு ஒன்ட்டே கொடுத்துறேன், நீ தான் அடுத்த கெட்ட மந்திரவாதின்னு சொல்லிட்டு தான் பிள்ளைக்கு ஆசையை காமிச்சு அந்த ராகவன் டீமை கொல்றதுக்கு அமுச்சு வைக்கிறான். இவங்க 2 பேர் பேசுறத ஒளிஞ்சு நின்று கேட்டுக்கிட்டு இருந்த கெட்ட மந்திரவாதியோட தம்பி என்ன பண்றான், இந்த கெட்ட மந்திரவாதி புறத்தை நம்ம எடுத்துக்கலான்னு பார்த்தா அதை தன் பிள்ளைக்கு தார வைக்க பார்க்குறானே, இவன் அந்த ராகனை வச்சு காலி பண்ணி இந்த ஊரை நம்ம தான் ஆட்சி பண்ணணும்னு முடிவு பண்ணி ராகவன் டீம்ல போய் அவன் தம்பி சேர்ந்துக்கிறான். இந்த பக்கம் கெட்ட மந்திரவாதியோட பிள்ளை என்ன பண்றான், தான் மந்திர சக்தியை எப்படியாச்சும் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பாலடைஞ்ச குகைக்குள்ள போய் தியானம் பண்ண ஆரம்பிக்கிறான். இவன் சும்மா இருப்பான கெட்ட மந்திரவாதியோட தம்பி தியானம் பண்ணி எங்கே ஜெயிச்சிருவானு பயந்துக்கிட்டு ராகவனோட அசிஸ்டன்டை கூப்பிட்டு இந்த மாதிரி அவங்க குகைக்குள்ள உட்காந்து தியானம் பண்ண போறான், அவனை போட்டு தள்ளிட்டு அவன் கெட்ட சக்தியெல்லாம் உனக்கு நல்ல சக்தியே கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி ஆசையை ராகவனோட அசிஸ்டண்ட்டுக்கு தூண்டி விட்டுறான். ராகவனோட அசிஸ்டண்ட்டும் அந்த கெட்ட மந்திர தம்பி சொன்னதை உண்மை நம்பிக்கிட்டு அந்த கெட்ட மந்திர பையனை போட்டு தர்றதுக்காக குகைக்குள்ள போய் அவனை போட்டு தள்ளி அவன் கெட்ட சக்தியெல்லாம் இவன் தூக்கிட்டு வந்துடுறான். இப்போ அப்படியே கெட்ட மந்திரவாதி என்ன பண்ணுறான், ஐயோ அந்த தம்பி போய் அங்கே சேர்ந்துக்கிட்டானே, தன் பையனை செத்து போயிட்டானேன்னு சொல்லிட்டு தான் இன்னொரு தம்பியை எழுப்ப முடிவு பண்ணுறான். அவன் என்னன்னா சரியான தூங்க முடிஞ்சு பயலாக இருக்கான், வீட்டில் திங்கிறதும் தூங்குறதுமாவே இருக்கான். சரி அவனை எழுப்பி சண்டை போடலான்னு சொல்லிட்டு எழுப்பி அவனை போர்க்களத்துக்கு அமுச்சு வைக்கிறாங்க. அந்த தூங்க முடிஞ்சு பயில என்ன பண்ணுறது, தன்னை பேச்சை தட்ட முடியாமல் ராகவன் கூட சண்டை போகிறதுக்காக போவான். ராகவன் சும்மா இருப்பானா, அவன் எவ்வளோ பெரிய கை, 2 குத்தில் அந்த கெட்ட மந்திரவாதி தம்பியை அழிச்சு அவங்க ஊருக்கே பொட்டலம் கட்டி அமுச்சு வச்சிடறான். அந்த கெட்ட மந்திரவாதி என்ன பண்ணுறான், இது என்னடா நமக்கு வந்த சோதனைன்னு சொல்லிட்டு நம்மளே இறங்கி இனிமேல் சண்டை போட்டால் தான் நம்ம தப்பிக்க முடியும்னு சொல்லிட்டு ராகவனோட ஒண்டி சண்டைக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு ராகவனுக்கும் அந்த கெட்ட மந்திரவாதிக்கும் அப்படியே சண்டை ஆரம்பிக்குது. அந்த கெட்ட மந்திரவாதி டீமில் ரோபோட்ஸ்லாம் இருக்குது. இப்போ நல்ல மந்திரவாதி டீமில் பார்த்தா வெறும் அந்த ஜங்கிள் புக் குரங்கு தான் இருக்குது. சரி வாங்கடா அடிச்சு பார்ப்போம்னு சொல்லிட்டு அடிச்சு பார்த்தா அந்த நல்ல மந்திரவாதியோட குரங்க அந்த கெட்ட மந்திரவாதியோட ரோபோட்ஸ் அழிக்க ஆரம்பிச்சிடுச்சு. சரி இது என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சார்ஜ் படம் போட்டிருக்காங்க அல்ல அந்த ரோபோட்ஸுக்கு. சரி ஒரு பட்டப்பெண் எடுத்துகிட்டு வந்து சார்ஜரை சார்ஜர் போட்டோன்னா அந்த ரோபோட்ஸ் வந்து அந்த நல்ல மந்திரவாதியோட குரங்குகளை போட்டு அந்த சாத்த சரி இதே என்னடா பெரிய பிரச்சனை, நம்ம இறங்கி சண்டை போட்டோம்னா இனிமேல் நம்ம தப்பிக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த கெட்ட மந்திரவாதி இறங்கி சண்டை போடுறான். சண்டை போட இறங்கி நடந்து வரப்போ தான் தெரியுது அந்த பூச்சி கிடைச்சப்ப அவனுக்கு சக்தியும் கிடைக்கல, பெரிய ஆபத்துலையும் மாட்டிக்கிட்டான்னு சொல்லிட்டு பெரிய காயம் ஏற்பட்டு போயிருக்கான் தொடையில. அதனால அவனுக்கு ஒழுங்காக நடக்க முடியல, ஒரு மாதிரி இழுத்து தான் நடந்து வரான். இவனாலே நம்ப முடியல, என்னடா நம்ம இழுத்து நடந்து வருவேன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தப்ப தான் தெரியுது அந்த பூச்சி கடிச்சப்ப நடந்ததுன்னு. அதுக்கப்புறம் சரி அவனை போட்டு தள்ளுறதுக்கு அப்புறம் காலை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இழுத்து நடந்து வந்து கெட்ட மந்திரவாதி இழுத்துட்டு நடந்து வந்து அந்த ராகவன் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். ராகவன் கூட சண்டை போட்டால் 2 பேருக்கு சம சண்டை போகுது. அந்த கெட்ட மந்திரவாதி என்னென்னமோ சக்தியை விட்டு ராகவன் அடிக்க பார்க்குறான், ராகவனும் என்னென்னமோ சக்தியை விட்டு அந்த கெட்ட மந்திரவாதி அடிக்க பார்க்குறான். 2 பேரும் சளைச்ச நிலையில 2 பேராலையும் தாக்கு பிடிக்க முடியல. உடனே ராகவன் சும்மா இருப்பானா, அவன் ஃபர்ஸ்ட் சீனில் ஒரு தியானம் பண்ணன்னு சொன்னேன், அது எதுக்குன்னு நினைக்கிறீங்க, அவன்கிட்ட ஒரு மின்னல் சக்தி கிடைக்கணுங்கிறதுக்காக தான். அந்த மின்னல் சக்தி பவர் எடுத்து அந்த கெட்ட மந்திரவாதி மேலே விட்டோன்னே அந்த கெட்ட மந்திரவாதி மயக்கம் அடிச்சு விழுந்து செத்து போயிடுறான். அதுக்கப்புறம் அந்த கெட்ட மந்திரவாதியோட ஊருக்குள்ளே பூந்து அந்த கெட்ட மந்திரவாதி மறைச்சி வச்சிருந்த ராகவனோட ஒய்ஃபை கண்டுபிடிச்சி ஊருக்கு திரும்பி போகலான்னு பார்த்தா எப்படா திரும்பி போகலான்னு சொல்லி ஒரே டவுட்டு. திருப்பி அந்த கடலை கடந்து அவங்களால போக முடியாது, ஏன்னா கால் வலி ராகவனுக்கு ரொம்பவே நடந்து வந்ததுனால. அதுக்கப்புறம் முடிவு பண்ணி பார்த்தா பஸ்ஸில் ஒரு வவ்வாலில் தானே அந்த கெட்ட மந்திரவாதி நல்ல மந்திரவாதியோட ஒய்ஃபை தூக்கிட்டு வரும். அந்த வவ்வா ஓரமாக நின்று இருந்துச்சு. அந்த வவ்வாலை இவங்கெல்லாம் ஏறி அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போய் சேர்றாங்க. இப்படியா அந்த கார்ட்டூன் முடியுது. இவ்வளோ நல்ல கார்ட்டூனை போய் சின்ன பசங்களை பார்க்க விடாமல் கெடுத்து வச்சுருக்காங்க. இதை கேட்டால் ராமாயணம் வேற போய் சொல்ல வேண்டியது. இதில் இப்போ நான் இவ்வளோ கதை சொன்னால அதில் எங்கே ராமாயணம் வந்தது, ராமாயணத்தில் எங்கே ஜங்கிள் புக்கு குரங்கெல்லாம் இருக்கா, இதில் எப்படி நீ லாஜிக் இருக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. இதில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது தெரியுமா, எவ்வளோ கிராஃபிக்ஸ் இருக்குது தெரியுமா, சின்ன பசங்க பார்க்குறவங்களுக்காக எவ்வளோ பண்ணியிருக்காங்க தெரியுமா. பறக்கிற வவ்வால், ஜங்கிள் புக் குரங்கு, மனித குரங்கு, இருளடைஞ்ச ஊர், நல்ல மந்திரவாதிக்கு ஒரு டீம், கெட்ட மந்திரவாதிக்கு ஒரு டீம், அந்த கெட்ட மந்திரவாதியோட ஒரு பாலடைஞ்ச ஊர், அப்புறம் அந்த நல்ல மந்திரவாதியோட பாலடைஞ்ச ஊருன்னு சொல்லிட்டு எவ்வளோ விஷயங்கள் இந்த கார்ட்டூனில் இருக்குது. இதை போய் அண்டர் எஸ்டிமேட் பண்ணி சின்ன பசங்களை பார்க்க விடாமல் ஒரு நல்ல கார்ட்டூனை காமிக்காமல் நீங்கள் ஏமாற்றிட்டீங்கன்னு என்ன கேட்டால் நான் அப்படி தான் சொல்லுவேன். இவ்வளோ எஃபெக்ட் போட்டு நடித்து சின்ன பசங்க பார்க்கணுன்றதுக்காகவே நடிச்சு கொடுத்த நம்ம பிரபாஸ் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. அதை நம்பி ப்ரொடியூஸ் பண்ணி சின்ன பசங்களுக்காக இவ்வளோ பெரிய எஃபோர்ட் போட்டு அந்த ப்ரொடியூசருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. இவ்வளோ பெரிய கதையை இவ்வளோ அழகாக கொடுத்த நம்ம டைரக்டர் அவர்களுக்கு நம்ம சார்பாக ஒரு நன்றி.
இது வரைக்கும் நீங்கள் பார்த்த கார்ட்டூன்லேயே உங்களுக்கு பிடிச்ச கார்ட்டூனா இந்த கார்ட்டூன் இருக்கும். இது வரைக்குமே நீங்கள் இந்த கார்ட்டூனை யாருமே பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பார்த்துருங்க. லைஃப்பில் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு கார்ட்டூன்னு என்ன கேட்டால் நான் சொல்லுவேன். எனக்கு ரொம்பவே இந்த கார்ட்டூன் பிடிச்சிது. அதுவும் இந்த ஜங்கிள் புக்கு குரங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், அவ்வளோ சீக்கிரமாக எந்த படத்துலையும் காமிக்க மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் ஜங்கிள் புக்கை தவிர வேறு எந்த படத்துலையும் அந்த குரங்கையே கேமியோ பண்ணியிருக்காது. ஸ்பெஷலாக இந்த படத்தோட ப்ரொடியூசர் கேட்டதுனால இந்த படத்தில் கேமியோ பண்ணி கொடுத்துருக்குங்க. இதெல்லாம் ஒரு ரேர் ஐட்டம். இதெல்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா லைஃப்பில் ஒரு பெரிய விஷயத்தை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லுவேன். சரி, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ஆதிபுருஷ் மூவிக்கு மறக்காமல் ஒரு சப்போர்ட்டை பண்ணிட்டு போங்க.